இன்னைக்கு நம்ம சோஷியல் மீடியாவை ஃபுல்லா ஓபன் பண்ணி பாக்குறப்பவே நம்ம கண்ணுக்கு தெரியறது வந்து ரிதன்யாவோட டெத் மட்டும்தான் இல்லையா? எவ்வளவு சோகமான ஒரு விஷயம். அவளோட ஆடியோ எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் எவ்வளவு கஷ்டத்துல அந்த பொண்ணு இருந்திருக்கு. யார்கிட்டயுமே எதுவுமே சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷன். சொன்னாலுமே அதை வந்து யாருமே புரிஞ்சுக்கிட்டோ ஏத்துக்கவோ இல்லாத ஒரு மனநிலையில தான் கண்டிப்பா அந்த பொண்ணு வந்து இந்த ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, இவங்க வந்து ஒரு பொண்ணை பெற்று வளர்த்து ஆளாக்கி அவ்வளோ காசு கொடுத்து நான் வந்து என் பொண்ணை எம்பிபிஎஸ் படிக்க வைக்கணும், இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு நல்லபடியாக படிக்க வச்சு கடைசியில் ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறப்போ விற்கிறது மாதிரி கொடுக்குறாங்க. டவுரி சிஸ்டம்ங்கிற பேரில் அவ்வளோ பணத்தை கொடுத்து விற்கிறாங்க ஒரு பையன்கிட்ட. ஒரு நல்ல பையன், ஒரு நல்ல ஃபேமிலி. பட் அவங்க பேரண்ட்ஸ் சொல்றாங்க நாங்கள் விசாரிச்சு தான் கொடுத்தோம். பட் எந்த கான்செப்ட்ல விசாரிச்சு கொடுத்தாங்க அப்படிங்கிறது வந்து தெரியவே இல்லை சுத்தமா. சரியா? அவ்வளவு பணத்தை கொடுத்து பொண்ணை வித்துட்டாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இவ்வளவு காசு செலவு பண்ணி படிக்க வச்சிருக்காங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு வந்து கண்டிப்பா சொல்லி கொடுத்துருக்கணும். ஒரு ப்ராப்ளம் வந்தா எவ்வளவு தைரியமா நின்று ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பா அவங்க வந்து சொல்லி தந்திருக்கணும். நீங்களும் நான் இப்ப இந்த வீடியோ வழியா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எல்லா பொண்ணுங்களுக்குமே தயவு செஞ்சு அதை சொல்லி கொடுங்க. ஒரு ப்ராப்ளம் வந்தோடனே பயந்து ஓடுறது இல்ல சூசைட் பண்றது இது வந்து சொல்யூஷனே கிடையாது. கண்டிப்பா ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை எதிர்த்து நின்று அதை ஃபேஸ் பண்ணி தைரியமா இருக்கிறதுக்கான ஒரு மென்டலி அவங்கள வந்து நம்ம ப்ரிப்பேர் கண்டிப்பா பண்ணணும். இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட அவங்களுக்கு அந்த சகிப்பு தன்மை கூட இருக்காது. உடனே என்னடா பண்ணோம், எடுத்தோம் கவுத்தோம்னு ஒரு முடிவு பண்றாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த பையனுக்கு நம்ம சொல்லி கொடுக்கறதே இல்லை. எப்ப பாரு பொண்ணுங்களுக்கு மட்டும் நீ வந்து போய் அட்ஜஸ்ட் பண்ணிடு, போற வீட்டுல அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கோ, அப்படியே சகிச்சுக்கோ, அப்படியே ஓட்டி, இப்படிதான் இருக்கும் லைஃப், இனிமேலும் நீ எவ்வளவு பார்க்க போற அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம். எதாவது ஆம்பிளைக்கு வந்து யாராவது சொல்றாங்களா நீ வந்து மேரேஜ் லைஃப்ல அட்ஜஸ்ட் பண்ணிப்போ, இப்படிதான் இருக்கும் லைஃப் அப்படின்னு அந்த பையனை பார்த்து எதுவுமே யாருமே சொல்றது கிடையாது. ஸோ இந்த வீடியோ மூலமா நான் என்ன சொல்றேன்னா, ஆம்பளை பசங்களுக்கும் சொல்லி கொடுங்க. மேரேஜ் லைஃப்னா எப்படி எப்படி ஒய்ஃபை பார்த்துக்கணும், ஒய்ஃப் கிட்ட வந்து எப்படி நடந்துக்கணும், அண்ட் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது லைஃப் அப்படிங்கிறத வந்து ஆம்பளை பசங்களுக்கும் சொல்லி கொடுங்க. அப்பதான் வந்து அந்த லைஃப் நல்லா இருக்கும். இது பொண்ணை மட்டுமே டார்கெட் பண்ணி பொண்ணை மட்டுமே சொல்லி பொண்ணு மட்டும் லைஃப்லாம் கடைசி வரைக்கும் அந்த வீட்டுல போய் கஷ்டப்படணும்னு ஏதாவது இருக்கா? அண்ட் அடுத்த விஷயம் என்னன்னா, சொசைட்டில இருக்கிறவங்களுக்கு ஒண்ணு கிடைச்சா போதுமே, எப்படா அடுத்தவனுக்கு வீட்டுல போய் தலையை நுழைச்சிட்டு அங்க இருக்க விஷயத்த பத்தி கிளின்னு பேசலான்னு இருப்பாங்க, காத்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த சொசைட்டிக்காரங்களுக்கே பயந்து இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, எப்படிப்பட்ட லைஃபா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து கடிச்சு பிடிச்சிட்டு இருப்போம். உண்மையில சொல்றேன், இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து இந்த சொசைட்டியை பார்த்து பயந்து அவங்க லைஃபை வந்து லீட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா வெளியே வந்துட்டோம்னா ஏதாவது பேசிடுவாங்களோ, ஏதாவது சொல்லிடுவாங்களோ, எப்படி போய் அப்பா அம்மா வீட்டுல இருக்கிறது, அப்பாவுக்கு அவமானமா போயிருமே, அப்பாவை வந்து கேவலமா பேசிடுவாங்களே அப்படிங்கிற மாதிரிதான் இன்னைக்கு வந்து நம்ம சொசைட்டி போயிட்டு இருக்கே தவிர, யாருமே வந்து அவங்களோட பர்சனல் விஷயம், அவங்களோட கஷ்டம், அவங்களோட விஷயங்களை வந்து இங்க யாருமே வந்து புரிஞ்சுக்கிறதுக்கோ ஏத்துக்கிறதுக்கோ அவங்களுக்கு வந்து தட்டி கொடுத்து ஆறுதல் சொல்லவோ இங்க யாருமே கிடையாது. ஸோ நான் என்ன இந்த சொசைட்டிக்கு சொல்றேன் அப்படின்னா, உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க போயிட்டே இருங்க. எதுக்கு நீங்க அடுத்தவங்க லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆகுறீங்க? உங்களுக்கு என்ன வேலையோ அதை பாருங்க. உங்க வீட்டுல என்ன பிரச்சனையோ அதை போய் பாருங்க. அதை விட்டுட்டு இன்னைக்கு ஊர்ல எல்லாம் நம்ம பேசுறோம், நாளைக்கு அது நம்ம வீட்டுக்கு வராது அப்படிங்கிறது என்ன நிச்சயம்? கண்டிப்பா வரும் ஒரு நாள். அதை உங்க மைண்ட்ல வச்சுட்டு அடுத்தவங்க லைஃப்ல வந்து தலை போடுறத முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. அவங்கவுங்க லைஃப் போய் பார்த்துட்டு அவங்கவுங்க பேசாம இருந்தாலே இன்னைக்கு இந்த விஷயம் நடந்திருக்காது. சொசைட்டினாலதான் மெயினா இப்படிப்பட்ட விஷயங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த டவுரி சிஸ்டத்தை வந்து முற்றிலுமே வந்து முறியடிச்சிருங்க. வேண்டாம் இந்த டவுரி சிஸ்டம். இந்த டவுரினாலேயே தான் நிறைய பேரோட உயிர் போயிட்டு இருக்கு. நிறைய பொண்ணுங்க இதனாலதான் வந்து சாகிற நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. அண்ட் இதுல சாகாம நடப்பணமா இருக்கிற பொண்ணுங்களுமே நிறைய இருக்காங்க. ஸோ இது நமக்கு வேண்டாம். அண்ட் அடுத்தது வந்து பொண்ணுங்களை தைரியமா வளர்த்துங்க. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே சூசைட் வந்து ஒரு சொல்யூஷனே கிடையாது. சூசைட் இஸ் நாட் அ சொல்யூஷன் அப்படிங்கறத வந்து தெளிவுபடுத்துங்க. அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நம்ம பேசி சரி பண்ணிக்கலாம். இன்னைக்கு பாருங்க, அந்த பையனோட அப்பா அம்மா 2 நாள் ஜெயில இருப்பாங்க, பெயில வெளியே வந்துருவாங்க. அப்புறமா அந்த பையன் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க போறான். எதுக்கு? இப்போ இந்த பொண்ணை இழந்த பேரண்ட்ஸ் தான் கஷ்டப்பட போறாங்க. அவங்களுக்கு என்ன கஷ்டம்? ஸோ இது வந்து ஒரு சொல்யூஷனே கிடையாது. எதுனாலுமே பேசி அந்த ரிலேஷன்ல இருந்து வெளியே வந்து நம்ம லைஃபை பார்க்கலாம்.
ஸோ இதுதான் நான் எல்லாருக்குமே சொல்றேன். அண்ட் இந்த வீடியோவை மேக்ஸிமம் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க.